அரை மணியில் 50 செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் இளம்பெண் நிர்பயா பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளின் மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. 2012 டிசம்பர் 16ஆம் தேதி ஓடும் பேருந்தில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிய இந்த குற்றத்தில் ஈடுபட்ட முகேஷ், பவன், வினய் சர்மா மற்றும் அக்ஷய் குமார் சிங் ஆகியோருக்கு டெல்லி நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருந்தது. பாலாற்றில் ஆந்திர பிரதேச அரசு தடுப்பணை கட்டும் விவகாரத்தில் தற்போது எந்த நடவடிக்கையும் எடுக்க இயலாது என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. பாலாற்றில் தடுப்பணை கட்டப்படுவதை தடுக்க கோரி மத்திய அரசுக்கு அதிமுக எம்பி வேணுகோபால் கடிதம் எழுதியிருந்தார். அவருக்கு பதில் கடிதம் அனுப்பியிருக்கும் மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் சஞ்சய்குமார் பல்யான் தடுப்பணை தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் மத்திய அரசு தலையிட முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். அங்கீகாரம் இல்லாத வீட்டு மனைகளை வரைமுறைப்படுத்துவதற்கான திட்டம் இன்று வெளியிடப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விளைநிலங்களை வீட்டு மனைகளாக மாற்ற தடை கோரிய வழக்கு விசாரணையின் போது உயர்நீதிமன்றத்தில் இத்தகவலை தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் விதிகள் அமலுக்கு வரும் வரை பத்திரப்பதிவு செய்ய விதிக்கப்பட்ட தடை தொடரும் என தெரிவித்தனர். சங்கரராமன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டால் யார் கொலை செய்தது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. சங்கரராமன் கொலை வழக்கை விசாரித்த புதுச்சேரி நீதிமன்றம் 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21 பேரையும் விடுவித்தது. தங்களை விடுவிக்குமாறு நீதிபதியிடம் ஜெயேந்திரர் பேசியதாக தொலைபேசி உரையாடல் வெளியான நிலையில் சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. சாக் நாடுகளுக்கான ஜிசாட் 9 செயற்கைக்கோள் இன்று மாலை விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. 2230 கிலோ எடையுள்ள ஜிசாட் 9 செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து இன்று மாலை 4:57 மணிக்கு ஏவப்பட உள்ளது. சாக் கூட்டமைப்பில் உள்ள பாகிஸ்தான் தவிர்த்து பிற நாடுகளான நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இலங்கை, மாலத்தீவு ஆகிய நாடுகளின் தகவல் தொடர்புக்கு இந்த செயற்கைக்கோள் உதவும். ஊதிய ஒப்பந்தம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 15ஆம் தேதி காலவரம்பற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. இதுகுறித்து போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் தொழிலாளர்களை போராட்டத்திற்கு தயார்படுத்தும் வகையில் 9ஆம் தேதி அனைத்து மண்டல தலைமையகங்களிலும் வாயிற் கூட்டம் நடத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து தொழிலாளர்களின் இந்த போராட்டத்தால் 90% பேருந்துகள் இயங்காது என்றும் தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மதுரையில் இன்று நடைபெறும் இளைஞர் பெருவிழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிறார். இரு அணிகள் இணைப்புக்கான பேச்சுவார்த்தையை தொடங்குவதில் சிக்கல் நீடிக்கும் நிலையில் தொண்டர்களை சந்திப்பதில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆர்வம் காட்டி வருகிறது. இதனிடையே மதுரையில் இன்று நடைபெறும் மற்றொரு நிகழ்ச்சியில் 2 மேம்பாலங்களை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்குகிறார். இரு அணிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை தொடங்கப்படாத நிலையில் அது பற்றி ஆதரவாளர்களின் கருத்தை அறியும் முயற்சியாக இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்திற்குட்பட்ட கொட்டிவாக்கம் பகுதியில் இன்று நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்கும் ஓ பன்னீர்செல்வம் அங்கிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார். அமைச்சர் விஜயபாஸ்கரின் மனைவி ரம்யாவிடம் 8 மணி நேரத்திற்கு மேல் வருமான வரித்துறையினர் புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்தினர். அண்மையில் தொடங்கப்பட்ட கட்டுமான நிறுவனத்திற்கான முதலீடு குறித்தும் வரி ஏய்ப்பு தொடர்பாகவும் ஏற்கனவே விசாரணையின் போது விஜயபாஸ்கர் தெரிவித்த தகவல்கள் குறித்தும் ரம்யாவிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மதச்சார்பற்ற ஆட்சி அமைப்பதாக வாக்குறுதி அளித்ததாலேயே அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்ற போது அவரை நேரில் சந்தித்தாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற அக்கட்சியின் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பல முரண்பாடுகள் இருந்தாலும் அதிமுக பலவீனப்படக்கூடாது என்று தாங்கள் கருதுவதாக கூறினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சென்னையில் நடைபெற்ற விருதுகள் வழங்கும் விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமிக்கு அம்பேத்கர் சுடர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. ஓவியாவுக்கு பெரியார் ஒளி விருதும், கலிப்பூங்குன்றனுக்கு அயோத்திதாசர் ஆதவன் விருதும், ஹென்றி தியாகராசனுக்கு காமராசர் கதிர் விருதும், காயிதே மில்லத் விருது மௌலவி தர்வேஷ் ரஷாத்திக்கும், செம்மொழி ஞாயிறு விருது இளங்குமரனாருக்கும் நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டன. ஆதார் எண் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்குகள் மூலம் மின்சார கட்டணத்தை செலுத்த மின் நுகர்வோரை வலியுறுத்துமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுள்ளது. இதை டெல்லியில் தெரிவித்த மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இது கட்டாயமல்ல என்றாலும் மின்னணு முறையில் கட்டணம் செலுத்துவது சிறந்ததாக இருக்கும் என்று கூறினார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடையை பொதுமக்கள் சூறையாடியதால் அந்த கடை தற்காலிகமாக காலி செய்யப்பட்டது. வையம்பட்டியில் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கடந்த மார்ச் மாதம் அகற்றப்பட்டது. இதனையடுத்து மூக்கரெட்டியாப்பட்டி குடியிருப்பு பகுதியில் வீடு ஒன்று தேர்வு செய்யப்பட்டு அங்கு டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டது. இதனை கண்டித்து டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்ட கிராம மக்கள் மது பாட்டில்களை சாலையில் போட்டு உடைத்தனர்.
மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்களை ஏன் சிறையில் அடைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன், முரளிதரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு மதுக்கடைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்களை கைது செய்யக்கூடாது என்று இன்று உத்தரவு பிறப்பிக்க இருப்பதாகவும் அறிவித்தது. அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் காணொலி காட்சி மூலம் ஆஜராக சசிகலாவுக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உடல்நலக்குறைவு காரணமாக தம்மால் நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாது என அவர் கூறியிருந்தார். காணொலி காட்சி மூலம் ஆஜராக கர்நாடக சிறைத்துறை அனுமதியை பெறுமாறு சசிகலாவுக்கு நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். கோடநாடு எஸ்டேட்டில் நடந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் ஒரு நபரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முரளி ரம்பா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள தனிப்படை அதிகாரிகள் கேரள மாநிலம் ஆலப்புழாவைச் சேர்ந்த மனோஜ் என்பவரை கைது செய்தனர். இதனிடையே காவலில் இருக்கும் ஜெம்ஷீர் அலி, ஜிதின் ஜாய் ஆகிய 2 பேரையும் கோடநாடு எஸ்டேட்டிற்கு அழைத்துச் சென்ற காவல்துறையினர் அங்கு வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோடநாடு ஜெயலலிதா பங்களா காவலாளி கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் தனக்கு தொடர்பில்லை என சஜீவன் தெரிவித்துள்ளார். பங்களாவில் மரவேலையில் ஈடுபட்டு வந்த சஜீவன் கனகராஜ் என்பவரை மட்டுமே தனக்கு தெரியும் என்றும் வழக்கில் கைதானவர்கள் யாரையும் தான் வேலைக்கு வைத்தது இல்லை என்றும் கூறியுள்ளார். சம்பவம் நடப்பதற்கு முன்பாகவே தான் துபாய் சென்று விட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மகாபாரதத்தை இழிவுபடுத்தியதாக நடிகர் கமல்ஹாசன் மீது வள்ளியூர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை இடைக்கால தடை விதித்திருக்கிறது. நடிகர் கமல்ஹாசன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி விசாரணைக்காக அவர் நேரில் ஆஜராகாதது தேவையில்லை என்றும் உத்தரவிட்டார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே லாரி மீது மோதாமல் இருக்க அரசு விரைவு பேருந்தை ஓட்டுநர் திருப்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் பேருந்தில் இருந்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். அவர்களுக்கு விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் அனைத்து காவல் நிலையங்களிலும் அந்தந்த பகுதி பொதுமக்களை இணைத்து வாட்ஸ்அப் குரூப் தொடங்குமாறு மாநகர காவல் ஆணையர் கரண் சின்ஹா உத்தரவிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் இந்த குரூப்களுக்கு அட்மினாக இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுக்களின் மூலம் குற்றம் தொடர்பான தகவல்களை மக்களும் காவல்துறையும் எளிதில் பகிர்ந்து கொள்ள முடியும். நாடு முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் ஹிந்தியை கட்டாயமாக்க கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. இது தொடர்பாக மத்திய அரசை அணுகும்படி மனுதாரருக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் மனுவை விசாரிக்க மறுத்துவிட்டனர். பாரதிய ஜனதாவை சேர்ந்த அஸ்வினி குமார் உபாத்யாய் என்பவர் தேசிய ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இந்தியை கட்டாய பாடம் ஆக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலின் தேரோட்டம் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 21ஆம் தேதி தொடங்கியது. 18 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை தொடங்கியது. தேரினை அமைச்சர் துரைக்கண்ணு, மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை உள்ளிட்டோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். தேரோட்டம் நடைபெறும் ராஜவீதிகளில் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் இருந்து கடத்தி வரப்பட்ட 4 கிலோ தங்கம் ராமேஸ்வரம் அருகே பறிமுதல் செய்யப்பட்டது. தனுஷ்கோடி வழியாக தங்கம் கடத்தி வரப்படுவதாக வந்த தகவலை அடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். முயல்தீவுக்கும் கருசடை தீவுக்கும் இடையே அதிவேகமாக சென்ற நாட்டுப்படகை 3 மணி நேரம் விரட்டிச் சென்று பிடித்தனர். படகில் இருந்து 4 கிலோ எடையுடைய 20 தங்க பிஸ்கட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தப்பிச் சென்றவர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூரில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கும் இடம் தொடர்பாக இரு தரப்பினர் நடந்த உண்ணாவிரத போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொச்சிப்பாளையத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க கோரி அரவக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில் பாலாஜி உண்ணாவிரதம் இருக்க அனுமதி பெற்றிருந்தார். இதற்கிடையே செந்தில் பாலாஜியின் உண்ணாவிரதத்துக்கு போட்டியாக காந்தி கிராமம் பகுதியில் மருத்துவக் கல்லூரி கோரி அதிமுக அம்மா அணியினரும் போராட்டம் நடத்த அனுமதி பெற்றனர். தற்போது இருதரப்பு போராட்டத்தை ஒத்திவைத்துள்ளன. திருப்பூர் மாவட்டம் வேடப்பட்டியில் பொதுமக்கள் பயன்படுத்தும் கிணற்றில் அடையாளம் தெரியாத நபர்கள் பூச்சி மருந்து கலந்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கிணற்றின் அருகில் பூச்சி மருந்து பாட்டில்கள் கிடைப்பதை கண்ட பொதுமக்கள் தண்ணீரை பரிசோதித்து பார்த்தபோது அதில் மருந்து கலந்திருந்தது தெரியவந்தது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் மக்களின் உதவியோடு மின் மோட்டார்களை பயன்படுத்தி தண்ணீரை வெளியேற்றினர். முல்லையை பெரியாற்றிலிருந்து மக்களின் குடிநீருக்காக திறக்கப்படும் தண்ணீரை சிலர் மோட்டார் மூலம் திருடுவதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என புகார் எழுந்திருக்கிறது. முல்லை பெரியாறு ஆற்றுப் பகுதிகளான குள்ளம்பகவுண்டபாளையம், உத்தமபாளையம், கம்பம் உள்ளிட்ட பகுதிகளில் தோட்டம் வைத்திருப்போர் சிலர் மின் மோட்டார் மூலம் தண்ணீர் திருடுவதாக பொதுப்பணி துறையினருக்கு புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு கைவிடக் கோரி நெடுவாசலில் கல்லுக்கு மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. கடந்த 23 நாட்களாக பல்வேறு நூதன போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் மக்கள் கல்லுக்கு மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர் போராட்டங்களில் ஈடுபடும் மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளவில்லை என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் கல்லுக்கும் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள வல்லாளப்பட்டி பகுதி மக்கள் குடிநீருக்காக கடந்த 40 ஆண்டுகளாக 1 கிலோமீட்டர் தூரம் பயணிப்பதாக கவலை தெரிவித்துள்ளனர். புலிப்பட்டி மலையடிவாரத்தில் உள்ள ஊற்றிலிருந்து அதிகாலையில் சென்றால்தான் தெளிந்த நீர் வரும் என்பதாகவும் அதனை எடுக்க இரவு தூக்கம் தொல்லையும் பயணிப்பதாக கூறுகின்றனர். ஊற்று நீரை பயன்படுத்துவதால் வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல் உபாதைகளும் ஏற்படுவதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்விற்கு 4 நாட்களில் மொத்தம் 21,223 பேர் விண்ணப்பித்துள்ளனர். 4வது நாளான நேற்று 5,150 பேர் விண்ணப்ப பதிவு செய்துள்ளனர். மே மாதம் 31ஆம் தேதி வரை பொறியியல் படிப்புக்கு ஆன்லைனில் விண்ணப்ப பதிவு செய்யலாம். பதிவு செய்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து தேவையான சான்றிதழ்களை இணைத்து ஜூன் 3ஆம் தேதிக்குள் தபால் மூலமோ நேரிலோ அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். அசைவம் சாப்பிடுபவர்கள் இந்துக்களே அல்ல என்று பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் ராஜா கூறியதாக சமூக வலைதளங்களில் அதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதுபோன்ற கருத்து தெரிவிக்கவே இல்லை என்று ராஜா தனது ட்விட்டர் பக்கத்தில் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். சாலை ஆக்கிரமிப்பு தொடர்பான வழக்கில் நடிகர் சங்கத்திற்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. நடிகர் சங்கம், சென்னை மாநகராட்சி, CMDA ஆகியன இன்று பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சாலைகளை ஆக்கிரமித்து நடிகர் சங்கத்திற்கான கட்டடம் கட்டப்படுவதாக ஸ்ரீரங்கன், அண்ணாமலை ஆகிய இருவர் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி அலுவலகம் அமைந்திருக்கும் ரிப்பன் கட்டடத்தில் 2வது முறையாக ஏற்பட்டுள்ள விரிசல்களை சரி செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன. மெட்ரோ ரயிலுக்கான சுரங்கப்பாதை தோண்டும் பணியின் போது ஏற்கனவே ரிப்பன் மாளிகையில் விரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடம் மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மெட்ரோ ரயில் நிர்வாக தரப்பில் ரிப்பன் மாளிகையில் விரிசல்களை ஆய்வு செய்து பழுதுபார்ப்பு பணிகள் நடைபெற்றது. இந்த நிலையில் மீண்டும் ரிப்பன் கட்டடத்தின் மேல் தளங்களில் பல விரிசல்கள் ஏற்பட்டன. அதை ஆய்வு செய்த சென்னை மாநகராட்சி பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பழுதுபார்ப்பு பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினர். இந்த முறை விரிசல்களை சரி செய்யும் பணிகளை மெட்ரோ நிர்வாகத்திடம் விடாமல் மாநகராட்சியே மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது. நிலவுக்கு மனிதனை அனுப்பி ஹீலியம் 3 கனிமத்தை கொண்டு வருவதற்கான தொழில்நுட்ப கூடம் அமைப்பதற்கான வாய்ப்பு அடுத்த 15 ஆண்டுகளில் இந்தியாவிற்கு உள்ளதாக விஞ்ஞானி சிவதானு பிள்ளை நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். சேலத்தில் நடைபெற்ற விண்வெளி ஆய்வு சார்ந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் மணிக்கு 7000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய பிரமோஸ் 2 ஏவுகணை தயாரிப்பதற்கு இந்தியா தயாராகி வருவதாக அவர் கூறினார். கொடைக்கானல் ஏரிச்சாலையில் தனியார் தோட்டத்திற்குள் புகுந்த காட்டெருமை தாக்கி இளம்பெண் படுகாயமடைந்துள்ளார். தனியார் தோட்டத்தில் மேரி சீபா என்ற அந்த இளம்பெண் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்த வனத்துறையினர் படுகாயமடைந்த பெண்ணுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக 5000 ரூபாய் உதவித்தொகை அளித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகில் கட்டப்பேட்டு வனச்சரகத்திற்குட்பட்ட தீனப்பட்டி பகுதியில் வேலிக்கம்பியில் சிக்கிய சிறுத்தையை வனத்துறையினர் உயிருடன் மீட்டனர். வேலிக்கம்பியில் சிறுத்தை சிக்கி உயிருக்கு போராடி வருவதாக இந்த பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு வந்த காவல்துறையினர் வேலியில் சிக்கிய சிறுத்தையை பத்திரமாக மீட்டனர். பின்னர் சிறுத்தையை மயக்கத்திலிருந்து மீட்டு அவலாங்குறிச்சி வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனை முன் தேங்கியிருப்பதால் கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. மருத்துவமனை வளாகத்தில் உள்ள தண்ணீர் தொட்டியினை உள்நோயாளிகள் குடிநீர் பிடிக்க பயன்படுத்தி வருகின்றனர். தண்ணீர் வடியாததால் அங்கு கழிவுநீர் தேங்கி கொசு தொல்லை அதிகரித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். மருத்துவமனை நிர்வாகத்தினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கழிவுநீரை சுத்தம் செய்ய வேண்டும் என நோயாளிகள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் போடியில் தமிழக கேரள எல்லைப் பகுதியான மூணாறு செல்லும் சாலையில் இருக்கும் சேதமடைந்த நிலையில் இருக்கும் கூவலிங்க ஆற்று பாலத்தை சீரமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பாலத்தின் சுவர்கள் சேதமடைந்த நிலையில் சரளை கற்கள் பரவி ஏற்படுத்தும் சூழல் உள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். எனவே பெரிய விபத்து ஏற்படாமல் தடுக்க நெடுஞ்சாலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வேலூரில் இருந்து சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட 2 கோடி மதிப்புள்ள மருந்து மூலப்பொருட்கள் கடத்தப்பட்டன. வேலூர் ராணிப்பேட்டை தொழிற்சாலையில் இருந்து மருந்து மூலப்பொருட்கள் வேன் மூலம் சென்னை ஆலந்தூருக்கு கொண்டு வரப்பட்டது. சுங்குவார் சத்திரம் அருகே மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் என கூறி 15 பேர் வேனை நிறுத்தி ஓட்டுநரையும் பாதுகாப்புக்கு வந்தவர்களையும் தாக்கி வேனை கடத்தியுள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் காலங்கரைப்பட்டி அருகே சாலையோரத்தில் திறந்து கிடக்கும் பாழடைந்த கிணற்றை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இரவு நேரங்களில் அந்த வழியாக செல்லும் மக்கள் கிணற்றில் தவறி விழும் அபாயம் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். அதனால் நெடுஞ்சாலைத்துறையினர் கிணற்றை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பெண்களிடம் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டு வந்த பட்டதாரி இளைஞரை போலீசார் கைது செய்தனர். பிரகாஷ் என்ற இளைஞர் வடபழனி, கோடம்பாக்கம், தேனாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டு வந்தது காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தெரியவந்தது. அவரிடமிருந்து 20 சவரன் நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களை தூர்வார கோரி மாவட்ட ஆட்சியரிடம் திமுகவை சேர்ந்த 4 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மனு அளித்தனர். மேலும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாததால் குடிநீர், தெருவிளக்கு, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். மின் தட்டுப்பாடு காரணமாக குடிநீர் சரியாக விநியோகம் செய்யப்படாத நிலை இருப்பதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு முறையாக இலவச சீருடை தைக்கும் ஒப்பந்தத்தை வழங்க கோரி ஈரோடு அருகே கூட்டுறவு சங்கத்தினை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஈரோடு அடுத்த சித்தோடு பகுதியில் உள்ள பெண்கள் தையலாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் பள்ளி மாணவர்களுக்கான இலவச சீருடை தைக்கும் பணி நடைபெறுகிறது. அதில் 2017-18 ஆண்டுக்கான ஒப்பந்தத்தை சங்க உறுப்பினர்களுக்கு வழங்காமல் வேறு நபர்களுக்கு வழங்கியதாக குற்றம் சாட்டி கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்டனர். புதுச்சேரியில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் காலாவதியான மருந்துகள் வழங்கப்படுவதாக ஆளும் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினரே புகார் அளித்திருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த புகார் மனுவை ஆளும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர் பாலன் காலாவதி மருந்துகளுடன் சுகாதாரத்துறை அமைச்சரிடம் வழங்கினார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை தாவரவியல் பூங்காவை சுற்றுலா பயணிகளிடம் பிரபலப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் போதிய அறிமுகம் இல்லாததால் தாவரவியல் பூங்காவிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாகவே உள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் விளம்பரங்கள் செய்து உதகை தாவரவியல் பூங்காவை பிரபலப்படுத்துமாறும் தோட்டக்கலைத்துறையிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் அறுவடை செய்யப்பட்ட நெற்பயிர்களை சாலையிலேயே உலர வைப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகி இருக்கின்றனர். காவேரிப்பட்டணம், பொன்னேஸ்வரம், வேலம்பட்டி சாலைகளில் அறுவடை செய்யப்பட்ட நெற்பயிர்கள் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் அங்கேயே இயந்திரங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் மின் உற்பத்தி பாதித்ததால் மலிவு விலையில் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படும் என தமிழ்நாடு மின்வாரியம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மின்தடை ஏற்படும் என்பன போன்ற அறிக்கை சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பப்படுவதாக தெரிவித்துள்ள தமிழ்நாடு மின்சார வாரியம், கையிருப்பு மின்சாரம் தேவைக்கு அதிகமாகவே இருப்பதால் தமிழகத்தில் மின்சாரத்துக்கு பற்றாக்குறை ஏற்படவில்லை என கூறியுள்ளது. மதுவை இலவசமாக எந்த தடையுமின்றி எலிகள் குடித்து தீர்த்த சம்பவம் நடந்திருக்கிறது. பீகாரில் பூரண மதுவிலக்கு அமல் செய்யப்பட்ட பிறகு ஓராண்டில் 9 லட்சம் லிட்டர் மது பாட்டில்கள் பறிமுதலான நிலையில் காவல் நிலையங்களில் அவற்றை போலீசார் குடித்ததாக சர்ச்சை எழுந்தது. ஆனால் எலிகள் அவற்றை குடித்தது தீர்த்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பான் எண் பெற ஆதார் அட்டை அவசியம் என்பதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பான் எனப்படும் வருமான வரி நிரந்தர கணக்கு எண் அட்டை வழங்குவதற்கு ஆதார் எண்ணை கட்டாயமாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணையின் வாதங்கள் முடிந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.